ஆகுது, இன்னும் லஞ்ச் கொண்டு வராம என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? என்ன தேவலாம் புலம்பிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்ட்டு. அப்படி லஞ்ச். ஏய் என்னடி இது? பிஸ்கெட்டா? நீதான் பசிக்குது ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்க. ஏண்டி காலையில பண்ணு கொடுத்தா ஓகே, மத்தியானத்து லஞ்ச் கேட்டா பிஸ்கெட் கொடுத்துருக்க, தொட்டுக்க டீ வேற இல்ல, இந்த சோறு சாம்பார் அந்த மாதிரி ப்ரொமோட் ஆன கூட பரவாயில்ல. இதான் ஒரு இது. என்னடி இது? தோசை இட்லி அந்த மாதிரி கொடுக்கலாம்ல. என்னது தோசையா? தோசையெல்லாம் சுருனா ஏகப்பட்ட பொருள் வாங்கணும், அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா உனக்கு? தோசை சுடுறதுக்கு செலவாகுமா? அதுல எப்படி செலவாக போகுது? தோசை சுடுறதுக்கு என்ன செலவா? இந்த பாரு. ஐயோ வராளே, நோட்டு பென் எடுத்துட்டு வராளே. ஏண்டா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? தோசை சுடுறது அப்படின்னா தோசை சுடுறதுக்கான பொருள் மட்டும் வாங்குறதுக்காக தனியா கடைக்கு போக முடியாது. போனா எல்லாம் ஒட்டு மொத்தமா மளிகை சாமான் இருந்து எல்லா பொருளும் கரெக்டா வாங்கிட்டு வந்துடணும். ட்ரம் ஃபுல்லா வாங்கி அடுக்கி வச்சமே அந்த பொருள் என்னாச்சுன்னு யோசிக்கலாம். ஆனா அதெல்லாம் லாக்டவுன் பண்ணி கொரோனா கூட நம்ம வாங்கி போட்டது. அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜ்ல போயிட்டு ஒரு 2 மாசம் லாக்டவுன் ஆனதுல அவங்க போனா போதுன்னு சொல்லிட்டு ஓசியில சோறு போட்டாங்க, டீ கொடுத்தாங்க, காஃபி கொடுத்தாங்க, எல்லாம் நல்லா கவனிச்சாங்க. எனக்கு ஊருக்கு அமுச்சு விட்டாங்கல்ல. நம்ம சென்னையில தானே இருக்கோம். இங்கெல்லாம் ஒரு ரூபாய் தண்ணி கூட ஓசியில ஒண்ணு கிடைக்காது. எல்லாத்தையும் நம்மளதான் காசு போட்டு நம்மளதான் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி ஆகணும். இப்போ கடைக்கு மளிகை சாமான் வாங்க போறது அப்படின்னா மளிகை சாமான் சொல்லும் போது ஒரு செகண்ட்ல முடிச்சிருது இல்ல. ஆனா அப்படிலாம் வாங்க முடியாது. அதுல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. உள்ள போனா பருப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தோரம் பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு, உளுந்த பருப்பு இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அரிசி பக்கம் போனா சாப்பிடுறது பொன்னி அரிசி, பிரியாணி அரிசி, இட்லி அரிசி இதெல்லாம் இருக்கு. அது போக உனக்கு சக்கரை, உப்பு இதெல்லாம் வாங்கினதும் போக சாம்பார் பொடி, ரசப்பொடி, முட்டை மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அது போக சிக்கன் 65 பொடி வர வாங்கணும், மிளகா பொடி வர வாங்கணும், கடுகு, சீரகம், அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய பொருட்கள் சோம்பெல்லாம் வேற போடுவாங்களே மட்டனுக்கு, அதெல்லாம் வேற வாங்கி வைக்கணும். அந்த பக்கம் போன கோதுமை மாவு, கோதுமை ரவை, வெள்ளை ரவை, மைதா மாவு, அப்புறம் இதெல்லாம் போட்டு சமைக்கிறதுக்கு எண்ணெய், அடிக்கடி ஸ்வீட்லாம் வேற கேட்கிறா, ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேற வாங்கணும், இந்த ஜவ்வரிசி அந்த மாதிரி பொருட்கள், அப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வாங்கினது போக நான் டென்ஷன் ஆகி இரிட்டேட் ஆகி பயங்கரமா ஃபெட்டப் ஆகி அடிக்கடி நீ டீ குடிக்கிற, ஒரு நாளைக்கு 5 வாட்டி டீ குடிக்கிற. அது எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டு உட்காந்து டீ தூள் எக்ஸ்ட்ரா அந்த வாட்டி 2 பாக்கெட் வாங்கணும். இது நீ வந்து இந்த இதெல்லாம் வேற கேட்கற, நீ சேமியா கேட்கற, நூடுல்ஸ் வேற கேட்கற, அப்புறம் சோப்புனா அதுல இருந்து 3 டிபார்ட்மெண்ட் வேற இருக்கு. நம்ம உடம்பு போட்டு குளிக்கிற சோப்பு, பாத்திரம் துவைக்கிறதுக்கு ஒரு சோப்பு, துணி துவைக்கிறதுக்கு ஒரு சோப்பு, துணி துவைக்கிறதுக்கு சோப் மட்டும் போட்டா பத்தாது, இந்த பவுடர் எல்லாம் வேற நீங்க போட்டீங்கன்னா துணி பளபளப்பா இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ல வேற சொல்றாங்க. அதனால அதையும் நம்ம வாங்கி ஆகணும். இதெல்லாம் போக பேஸ்ட், பிரஷ், இந்த பேஸ்ட் பார்க்கதான் டியூப் இவ்வளவு பெருசா இருக்கு, அவ்வளவு காசு கொடுத்து வாங்க, கடைசியில் உள்ள பார்த்தா இத்தனோடு பேஸ்ட் தான் இருக்கு. இந்த பேஸ்ட் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் போட்டனா கூட எனக்கு பட்ஜெட் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் ஏதோ போனா போது நம்மள்ட்ட இப்போதைக்கு லாக்டவுன்னால எதுவும் பேமெண்ட் லிமிட் அதெல்லாம் ஒண்ணு வரல அப்படின்றதுனால குறைச்சு போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி அப்படி பண்ணியே 3500 இருந்து ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. இல்ல அரிசி மூட்டை எல்லாம் வேற இருக்கு, அதுவே வந்து ஒரு 6000 பக்கமும் போகும். அதுக்கப்புறம் இது வெறும் மளிகை சாமான் மட்டும்தான். இது காய்கறி எல்லாம் வேற இருக்கு. காய்கறி பக்கம் போனேன்னு வச்சுக்கோ, அது ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் தெரியுமா? அதுல போனா அந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், அவரைக்காய், பாவக்காய், இது போக முட்டைப்போசு, காலிஃபிளவர், கேரட், பீன்ஸ், இந்த பெரிய கலர்ல பச்சை மிளகா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து குட்டி பச்சை மிளகா, குட்டி சிவப்பு கலர் மிளகா, அதுக்கப்புறம் லெமனு, கீரை, கொத்தமல்லி, கீரை 4-5 வகை இப்படி அத்தனை கீரையும் வாங்கணும். அப்புறம் புதினா, வாழைத்தண்டு, வாழைக்காய், இது மாதிரி அத்தனை காய்களையும் வாங்கி போடணும். இதுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஃபேஸ் ஸ்கின் எல்லாம் ஷைனிங்கா இருக்கும். பட் போனா போது இப்போதைக்கு அது வேணாம் அப்படின்றதுனால ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு காய்கறி போடுறேன். அந்த காய்கறி மட்டும் போட்டால் கூட மாசம் 2000 ரூபாய் மினிமம் அதுக்காகும். காய்கறி, மளிகை சாமான், இது போக நம்ம இந்த ரெண்ட், இஎம்ஐ இதெல்லாம் வேற கட்டணும். அது ஒரு 20-25 வரும். இஎம்ஐ வந்து போன போது நீங்க கட்ட வேணாம், நாங்க உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறோம் அப்புறமா கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு எல்லாம் சேர்த்து அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதெல்லாம் சேர்த்து இன்னொரு தலைமையில பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ அதையும் இப்பவே பண்றோம். இதுலயே உனக்கு ஒரு 30,000 பக்கமா வந்துருச்சு. இதுக்கு பார்த்தா மெயின் மேட்டர் இருக்கு. பால் இதுக்கு முன்னாடி வந்து பால்காரனா வீட்டுக்கே வந்து போட்டு இருந்தாரு. இப்ப நம்ம தான் உயிரை பணைய வச்சு நம்ம போய் வாங்கிட்டு வரணும். பாலுக்கு ஒரு 700. வைஃபை, இன்டர்நெட் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது. யூடியூப் சேனல் வேற பெரிய பில்டப் கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு ப்ரௌஸ் பண்ணணும், படம் பார்க்கணும். அந்த வைஃபை பில் ஒரு 1296 17 பைசா ஆகுது. இது போக எலக்ட்ரிசிட்டி 2 மாசம் எலக்ட்ரிசிட்டி பில்லு குறைஞ்சபட்சம் நம்ம இந்த ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சும்மா பேசுறதை கேள்றா ஆஃப் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண கூட 3000 ரூபாய் ஆகுதுன்னா ஒரு மாசத்துக்கு தனியா பிரிக்கும் போது 1500 இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. அது போக டீசல், லாக்டவுன் பா, நீ டீசல் இல்லாம வண்டி ஓடுப்பா, நம்ம வண்டிட்டு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. பெட்ரோல் டீசல் போடணும்ல. இதுல பெட்ரோல் டீசல் வேற உயர்வு அப்படி நியூஸ் சொல்லும்போது மனசு படப்படங்குது. அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப திக்குன்னு தரக்கூடிய செயல்கள். அதனால அதுக்கு தனி எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வேற நம்ம போடணும். இது எல்லாத்தையும் போக இந்த மொபைல் எல்லாம் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும். டிவி சும்மாவே நான் பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். டிவி எல்லாம் பார்க்காம எனக்கு மைண்ட் ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேட் ஆச்சு கண்டிப்பா மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். ஸோ டிவி பேர் நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். பால், வைஃபை, எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோல், டீசல், மொபைல் ரீசார்ஜ், டிவி ரீசார்ஜ், இது எல்லாம் போட்டேன். ரெண்ட், இஎம்ஐ ஒரு 35,000, அது ஒரு 40, ஒரு 700, 1500 எல்லாம் போட்டு சென்னையில 2020 குடும்பம் நடத்துறதுக்கு 40,000 இருந்து 45,000 ரூபாய் தேவைப்படுது.
நான் தோசை உனக்கு சுட்டு கொடுக்குறேன். ஏண்டி நீ எனக்கு 45,000 தோசை கேட்டதுக்கு 45,000 பில்ல போட்டு வச்சிருக்க? பின்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? காசு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணதான் எல்லா விஷயமும் கரெக்டா போகும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஏண்டி இதுக்கேண்டி திருக்குறள் வரைக்கும் போற? அதெல்லாம் கேட்கணும். பெரியவங்க சொன்னா நம்ம கேட்டுதான் வாழணும். சரி அப்படின்னா என்ன? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குன்றேறி யானை போர் கண்டற்றார் தன்கை தோன்று உண்டாக செய்வான் வினைன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்துட்டு ஒருவன் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு தனது கையில் பணத்தை வைத்துக் கொண்டு அந்த செயலை ஆரம்பித்தால், யானை கீழே சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மலையின் மீது ஏர் நின்று பார்த்தால் நமக்கு எப்படி அதன் மூலமாக ஆபத்து ஏற்படாதோ அது போன்ற ஆபத்தில்லாத ஒரு செயலாக மாறும் என்பதுதான் அவருடைய கருத்து. இது லாக்டவுன்ல பைத்தியமா இருக்கு முடியல. டேய் ஒரு தோசைக்கு 45,000 போட்டுருக்கேன். என்ன பண்ணலாம்? சோட்டி, இந்த தலையில பேசிட்டு இருக்க. வச்சிருக்கிற பிஸ்கட் வேற அப்படியே விட்டு வந்திருக்கு. உனக்கு பசிக்கலையா? ஆனாமா நீ இதுக்கு முன்னாடி ஒரு லென்த்தா ஒரு விஷயம் பேச தெரியுமா? அதுவே இந்த வருஷம் ஃபுல்லா 2020 ஃபுல்லா 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஃபுல்லா இருக்கு. ஆள விட இங்க பாரு, சும்மா தேவையில்லாம கொஞ்சம் வருத்தப்படாத. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதுல என்ன நியாயம் இருக்கு? இந்த பொருள்லாம் வாங்கணும்னா கார்ட்ல இருந்து டெபிட் ஆகும், அது மாதிரி கிரெடிட் ஆகணும்ல. அதான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஆமாடா, அதுதான் வந்து நம்ம சேவிங்ஸ் ஒரு விஷயம் பண்ணணும் பெரியவங்க அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க. இல்லடி, இந்த மாதிரி கொரோனா வந்து நம்ம எல்லாம் வீட்டுல வந்து வேலை செய்ய முடியாம உட்காருவோம் அப்படின்றதுனால கனவா கண்டேன். கனவு காண மட்டும்தான். நமக்கு அந்த விஷயம் ஃபர்ஸ்டே தெரியாதுதான். எந்த ஒரு விஷயமும் எதிர்பாராம தான் நடக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்டே சேமிச்சு வைங்கன்னு அந்த காலத்தையே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் பெரியன்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம வந்து எப்பவுமே சேவிங்ஸ்னு தனியா பணம் எடுத்து வைக்கணும். பணம் எப்பவுமே வந்துட்டு வரும்பொழுது நம்ம பண்ணக்கூடிய முதல் செலவு நமக்கான சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறதா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு சொல்லிட்டு வராது. எப்பவுமே நம்ம ரெடியா இருக்கணும். So you have to understand that. நீ இவ்வளவு லென்த்தா பேசாத. நானே வந்து சேஃபா இருந்துக்கிறேன். சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறோம். ஓகே ஓகே பா, நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இதுதானே. என்னடா இது, நமக்கு எதுவுமே வந்து நம்ம பண்ண முடியல, எந்த விஷயமே வந்துட்டு நமக்கு வேலைக்கு போக முடியல, அமௌண்ட் வரல, பட் ஆனா செலவு மட்டும் ஆக்கிட்டு இருக்கு, பண பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா? சோ ஆப்வியஸ்லி வந்து இது எல்லாமே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வர்றது கரெக்டா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸ் பண்றதுக்குலாம் வந்து இது இருக்காது. பட் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், என்ன ஒரு டஃப் சிச்சுவேஷனா இருந்தாலும், நம்ம இனிமே வந்துட்டு சம்பாதிக்கும் போது, இனிமே நமக்கு பணம் ஒரு விஷயம் வரும்போது, நம்ம வந்து செலவெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த செலவு கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவு சேவிங்ஸ்க்கான பணமா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும். பிகாஸ் எந்த ஒரு டஃப் சிச்சுவேஷன்லயுமே அடுத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. பிகாஸ் நம்மள கவனிச்சுக்கிறது அடுத்தவங்களோட வேல்யூ கிடையாது இல்லையா? சோ எப்பவுமே நம்ம இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கும். இனிமே நம்ம சேவ் பண்றோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, எல்லாருக்குமே நிறைய வரும்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நம்ம பண்றோம். இனிமே கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, ஆனா நீ எல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு இந்த வருஷம் ஆயிடுச்சு பத்தியா? அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. நீ ரொம்ப பேசுற. நான் பட்ஜெட் இன்னும் 2 விஷயம் விட்டுட்டேன். அதாவது இந்த மேக்கப். ஐயோ இதுக்கு மேல எல்லாம் கேட்க முடியாதுங்க. நீங்க கேட்க முடியாது. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்புறமா ஓடிடுங்க. அப்ப பெல் பட்டனை அமுக்கி விட்டு ஓடுங்க. ஏன்னா நான் மறுபடியும் வந்து திருக்குறள் சொல்லுவேன். அதாவது